ஹலோ மக்களே, உங்களை நீங்களே இன்றைக்கி யூஸ்லெஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பைபிளில் ஏசப்பா ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு மனுஷனை ப்ரைஸ்லெஸ்ஸாக மாற்றினார். அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இவர் யார் அப்படின்னா, பைபிளில் சகையோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தான். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு குள்ளமான ஒரு மனுஷன். அதுவும் இல்லாமல் மக்கள்கிட்ட அநியாயமாக வரி வசூலிக்கிறவர் தான் இந்த சகையோ. இந்த சகையோவை தான் ஆண்டவர் தேடி போனார். அதை தான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஏசப்பா சகையோட தெரு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போது பயங்கரமாக கூட்டம் நிறைய இருக்குது. அந்த ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, இவர் குள்ளமாக இருக்கிறதுனால ஒரு மரத்து மேலே ஏறி நின்று எப்படியாச்சும் ஏசப்பாவை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சி போகிறாரு. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அவர் காட்டுத்தீ மரத்தில் அவர் ஏறி நிற்கிறத ஏசப்பா அவரோட இருதயத்தில் அறிஞ்சு, சகையவே நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னார். அப்போது ஏசப்பா, நான் உன் வீட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது சகையை சொல்கிறாரு, என்னோட ஆஸ்தியில் நான் பாதியை நான் ஏழைகளுக்கே கொடுக்குறேன். யார்கிட்டையும் நான் அநியாயமாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதையும் நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை, இதே மாதிரி தான் நம்ம யூஸ்லெஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் யூஸ்லெஸ்ஸாக தான் ஏசப்பா ப்ரைஸ்லெஸ்ஸாக மாற்றுவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏசப்பா கிட்டே சொல்லுங்கள், ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென்.